வணக்கம். நான் உங்கள் அன்பிலவல். ஊருக்கு போயிட்டு வரும்போது சரி பூ வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு தாங்க கடைக்கு போயிருந்தேன். அந்த வயசான தாத்தா தான் கட்டிட்டு இருந்தாரு. தாத்தா ஒரு 50 ரூபாய்க்கு பூத்தாங்க அப்படின்னு சொன்னேன்னு, ஒரு 5 நிமிஷம் பொறிடாமா, மடமடன்னு கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த வாடின பூவெல்லாம் என்ன தாத்தா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க, கோயில்ல சாமிக்கு சும்மா கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலங்க. ஓகே தாத்தா, அந்த பூவும் தாங்க, இந்த வாடின பூவையும் நானே வாங்கிக்கிறேன், நானே கோயிலில் கொண்டு போய் சாமிக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. என் கூட வந்த அக்கா சொன்னாங்க, அதுதான் சாமிக்கு அவரே கொண்டு போய் போட்டுறேன்னு சொல்றாருல, நீ ஏன் மறுபடியும் வாங்குற, வேண்டாம் பாப்பா அப்படின்னு சொல்லி. காலையில வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது கடவுளே இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா போகணும்னு நினைச்சுதாங்க அவர் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஆனா என்னவோ அது ஓடல. எனக்குமே கேட்கலாம் கூட கேட்டுட்டு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கக்கா. ஆனா இது வரைக்குமே கேன்சல் ஆனதே இல்லைங்கக்கா. யாராவது திடீர்னு வந்து அக்கா எனக்கு இந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு அவரை பார்க்கும்போது அதுதான்க்கா தோணுச்சு, ஏன் அந்த ஒருத்தர் நாவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் உதவுங்கன்னு சொல்லல, ஆனா யாருக்காவது உதவுங்கன்னு தான் சொல்றேன். மீண்டும் அன்பிலே.